ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிலா விலாக். ஒரு அருமையான இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சால்னா செய்யலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு பல்லாரி போட்டாச்சு. பல்லாரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா போட்டுக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கின கேப்பில் தேங்காய், சோம்பு, முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வச்சுக்கணும். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், வத்தத்தூள், மட்டன் மசாலா இது எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு உங்கள் உப்பு காரம் எல்லாமே ஃபைனலாக பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி இலை தூவி ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கி பார்த்தோம்னா கமன்னு ஒரு அருமையான சைடிஷ் இந்த இட்லி சப்பாத்திக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.